அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்துக்காரர் எழுதின ஒரு கதை ஒன்று இருக்குது. அந்த பக்கத்தில் இருக்க கும்பகோணத்துக்கார் யார்? தீஜா கதை. அந்த தீஜா செய்தி அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். நீங்கள் அவசியம் வாசிங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கத்துக்காரங்களையும் நீங்கள் வாசிக்கணுங்கிறதுக்கு தான் புத்தக திருவிழா. அதனால் எந்த பக்கத்தில் நீங்கள் இருக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எல்லா பக்கத்தையும் படிச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியமானது. அந்த செய்திங்கிற ஒரு கதை என்னென்னா, அது தொடங்கும் பொழுதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். என்னென்னா, ஒரு தங்கவேல் அப்படிங்கிற ஒரு வித்வான், நாதஸ்வர வித்வான் இருப்பார். அவர் பேர் பிள்ளையாண்டா, அவரோட பையன் பேர் தங்கவேல். இந்த தங்கவேல் என்ன பண்ணுவான், காலையில் எழுந்திரிச்சு நாதஸ்வரத்தில் சினிமா பாட்டெலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவான். அவர் ஒரு மிகச்சிறந்த சாஸ்திரிய சங்கீத ஆள். அவர் சங்கீதத்தில் ரொம்ப அதை கலைக்குன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். இவன் நம்மள மாதிரி ஒரு ஆள் தங்கவேல் எப்போதுமே நம்மளால தானே இருப்பான். பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. தங்கவேல் என்ன பண்ணால், காலையில் சினிமா பாட்டு வாசிட்டு இருக்கிறான். அவர் டென்ஷன் ஆயிடுறாரு. என்னடா சேவையில்லாமல் இந்த பாட்டை பாடிட்டு இருக்க அப்படின்னோடனே, இல்லைப்பா இன்றைக்கி கச்சேரி இருக்குல்ல. ஆமாம் கச்சேரி இருக்குது. கச்சேரிக்கு நீங்கள் போவீங்கல்ல, என்னை கூட்டிகிட்டு போவீங்கல்ல அப்படின்றான். அதுக்காக சாதகம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா. சாதகம் இந்த பாட்டெலாம் பண்ணக்கூடாதுடா, அது சங்கீத பாட்டு தான் பண்ணணும், சினிமா பாட்டெலாம் பண்ணக்கூடாது. இல்லை நீங்கள் வக்கீல் தானே இந்த கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணார். அவர் என்கிட்ட சொன்னார், வெள்ளைக்காரங்களாம் வராங்களாம், அவங்க வீட்டில் தான் நீங்கள் கச்சேரி பண்ண போகிறீங்களாம். அதனால நான் உங்களுக்கு உதவியாக, அவங்க எல்லோரும் இது மாதிரிலாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கேட்பாங்கல்ல, அதுக்கு நான் கொஞ்சம் ரெடி ஆகிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் ரொம்ப பயங்கரமாக திட்டிடுவார். இதெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்னு சொல்லி. அந்த பக்கத்தில் இருக்க கும்பகோணத்துக்கார் எழுதுனதுங்கிறதுனால சினிமா பாட்டெலாம் அவருக்கு பிடிச்சிருக்காது. அவர் கண்ணாப்புறான்னு திட்டிட்டு இதெல்லாம் பண்ணாத, இது என்ன ஒப்பாரி வைக்கிற மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அந்த கதையை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ரொம்ப நிறைய அவர் திட்டிருக்கிறதுனால நானே அதை சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம பாட்டு சம்மந்தப்பட்டுலாம் சினிமா பாட்டெலாம் எழுதுறதுனால நம்மளை தான் திட்டிருக்கிறார், அது என்ன இப்படிலாம் திட்டிருக்கிறாரு நம்ம புரிஞ்சிக்க முடியாதுங்கிறதுனால அதை நான் விட்டுறேன். இப்படிலாம் சொல்லி முடித்ததுக்கு பிறகு மதியம் ஒரு மாலை வாக்கில் அதே மாதிரி அந்த வீட்டுக்கு போவாங்க. அவங்க பையனும் கூட போவான், தங்கவேலையும் கூட்டிகிட்டு போவார். தங்கவேலு பேன பார்த்துட்டு பாவமாக போயிட்டுருப்பான். அவர் ரொம்ப பிரமாதமான சங்கீதம் வாசிப்பார். அந்த வெள்ளைக்காரர்கள் அப்படியே மெய்மறந்து கேட்பாங்க. கேட்கும் பொழுது போஸ்காவா ஏதோ அவர் பேர், அந்த வெள்ளைக்காரரோட பேர். அவர் அங்கே ரொம்ப பெரிய இசை மேதையாக அவர் இருப்பார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இசை பாரம்பரியத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் அங்கேருந்து இங்கே வந்திருப்பார். அப்படி வந்த ஒருத்தர் இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக இவரை கூப்பிட்டு வாசிக்க சொன்னதுனால அதை அந்த வக்கீல் ஏற்பாடு பண்ணியிருப்பார். இதுதான் அந்த கதையோட மொத்த தன்மை. அப்படி வாசிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த வெளிநாட்டில் இருந்த அந்த வெள்ளைக்காரர் என்ன பண்ணுவார், இந்த இசையில் மயங்கி போய் அப்படியே அவர் கண்ணெல்லாம் சொக்கி அப்படியே திடீர்னு ஒரு செய்தி அவருக்கு கிடைச்ச மாதிரி அவர் உணர்வார். அந்த கதையிலே வரும். அந்த செய்திங்கிறது என்னென்னா, ஒரு இறை செய்தி தனக்கு கிடைச்சிட்ட மாதிரி அவர் அதை உணர்வார். அந்த இறை செய்தி எப்படி கிடைக்குது, அந்த இசைக்குள் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பற்றின விவரம் எல்லாம் அந்த கதை இருக்குது. அந்த கதை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் அந்த இசையினுடைய நுட்பங்கள், இசையினுடைய தாத்பரியங்கள் எல்லாத்தையும் அந்த கதையில் எழுதி கொண்டே வரக்கூடிய ஒருவர் தீஜா கடைசியில் என்ன சொல்லுவார்னா, அந்த செய்தி அவர் கிடைத்து விட்டது. ஒரு கட்டத்தில் அவர் சொல்லுவார், இதுக்கு மேலே வாசிக்காதீங்க, நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். சந்தோஷத்தின் இசையின் மிகுதியில் ஒருவன் இறந்து போய் விடுவான்னா எப்படிப்பட்ட இசையை அவர் வாசிச்சிருப்பாருங்கிறத நம்ம கற்பனை பண்ண முடியுது இல்லையா? பாடியே ஒருத்தன் கொண்டுறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதோட இன்னொரு வெர்ஷன் இது. ரொம்ப நிறைய பாட்டை கொண்டுருவாங்க போல இருக்கு. ஏன்னா பாட்டு அப்படி கொண்டுரும் மனிதரை அப்படிங்கிறது. அந்த மாதிரி அந்த கதைக்குள்ளே இருந்து அப்படியே ஒன்று ஒன்றா யோசிக்கும் போது, இது எப்படி இந்த கதையை அவர் எழுதியிருப்பார்? இசையை பற்றி அவருக்கு நிறைய தெரியணும்ல. இசையை பற்றி தெரியாமல் அந்த கதையை ஒருத்தர் எழுதியிருக்கவே முடியாது. ஒரு சிறுகதை ஒருத்தர் எழுதுறாரு அப்படின்னா, இப்போ நாசகார கும்பல் புதுமை பித்தன் எழுதுறாருன்னா, குறைந்தபட்சம் அந்த நந்தனுடைய மொத்த வரலாறையும் தெரிந்து, அந்த சொந்த சாதி பெருமிதம்லாம் இல்லாமல், சொந்த சாதிக்கு எதிராக எழுதக்கூடிய மனநிலை இல்லாமல் அதை எழுதவே முடியாது. அப்படி தீஜாவுக்கு இசையை பற்றி தெரியுமா? அவர் நிறைய இசைக்கதைகள் எழுதியிருக்கிறாரு. இப்போ சமீபத்தில் கூட அவருடைய இசைக்கதைகளை மட்டும் தொகுத்து ஒரு தொகுப்பாக வந்திருக்கிறது. நீங்கள் அவசியம் வாங்கி படிங்க. அதில் ரொம்ப முக்கியமாக சஞ்சய் சுப்பிரமணியத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு முன்னுரை இருக்கிறது. அந்த புத்தகம் எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிடிச்சது. ஏன் காரணம்னா, சமீபத்தில் சஞ்சய் சுப்பிரமணியம் எழுதின இசைப்பட வாழுதல்னு ஒரு புத்தகம் இருந்தது. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கு பிறகு இவர் தீஜாவை பற்றியெல்லாம் என்ன சொல்கிறாரு, இலக்கியத்தை பற்றியெல்லாம் என்ன சொல்கிறாரு, ஒரு இசைக்கலைஞன் இலக்கியத்தை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தெரிஞ்சு பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த இசைப்பட வாழுதல்ங்கிற நூல் உங்களுக்கு இங்கே கிடைக்கும், நீங்கள் அவசியம் வாங்கி படிங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இசை ஆர்வம் ஏற்பட்டு இசையெல்லாம் கற்றுக்கிட்டு முதல் முறையாக ஒரு கச்சேரி பண்ண போவார். கச்சேரி பண்ண போகும்பொழுது பொதுவாகவே இப்போ இந்த மேடையில் இருக்கிறோன்னாக்கா, இப்போ தோழர்லாம் இருக்கிறாங்க, இப்போ எனக்கு முன்னாளிலிருந்து கவிதை எழுதி கொண்டிருக்கிறவர்கள் அல்லது எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறவர்கள், இவர்கள் இருக்கக்கூடிய மேடையில் நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய சிந்தனை எங்கே இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு கைத்தட்டுகிறவர்கள் மேல் இருக்காது. இங்கே இருக்கிற
எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய முன்னோடி படைப்பாளர்கள் மீது எனக்கு இருக்கும். அவர்கள் என்ன நினைப்பார்கள், நம்ம இதை சொல்கிறோமே இது சரியாக இருக்குமா இல்லையான்னு. அதே மாதிரி சஞ்சய் சுப்ரமணியம் வாசிக்கும் பொழுது முன்னாடி ஒரு இசையில் மூத்தவர் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவரை பார்த்து இவர் பாட ஆரம்பிப்பார். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வடிவேல் படத்தில் அப்படியே ஒரு காட்சி இருக்குது. அவரை பார்த்து இவர் பாடுவார். அவர் இறுக்கமாக தலையே அசைக்காமல் அப்படி உட்காந்துருப்பார். அது எவ்வளோ கொடுமையாக இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. அதாவது எந்த அபிப்பிராயமுமே இல்லாமல் ஒருத்தர் உட்கார்ந்துருந்து அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுகிறதோ இசைக்கிறதோ இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த அரங்கம் ரொம்ப அற்புதமான அரங்கமாக இருக்குது. அதனால அதை நான் உங்களை வச்சு சொல்லலை. நீங்கள் எல்லோரும் கை தட்டுறதுனால நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. ஆனால் யாருமே கை தட்டாமே உட்காந்துருந்தா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் எப்படி பேச முடியும் இல்லையா? அவர் அப்படியே பயங்கரமாக வாசிக்கிறார். அந்த ராக லயங்களெல்லாம் மாறி ஜதி கிதியெல்லாம் மாறிக்கிரி இவர் பாடுறாரு. அவர் எதுவுமே இல்லை, அமைதியாக உட்காந்துட்டு ஏச்சு போயிடுறாரு. அந்த கூட்டம் மொத்தமுமே வரிச்சு கை தட்டுது. அவருக்கு கை கொடுக்குது, அவரோட ஃபோட்டோ எடுத்துக்குது, அவர்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்குது. ஆனால் இவருக்கு என்ன மனசில் இருக்குன்னா, சஞ்சய் சுப்ரமணியத்துக்கு அவர் என்ன நினச்சாரு, டக்குன்னு ஏஞ்சி போயிட்டாரே அப்படின்ட்டு. அப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து அவர் சந்திக்கும் பொழுது அதற்கு பிறகு அவருக்கு ஒரு 100-150 வாய்ப்புகள் அந்த பேசாமல் ஏஞ்சி போனார்ல அவரால் ஏற்பட்டது அப்படின்னு அவர் அதை எழுதுறார். அது ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம காதுக்குள் விழக்கூடிய ஒரு சின்ன செய்தி சம்பவம் அப்படியே மொற்றத்தையும் மாற்றிடும். அந்த தான் என்கிற அகங்காரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. அவர் தலையாட்டாமல் போனதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். என்னை விட நீ சிறப்பாக வாய்ச்சிருவியா, என்னை விட சிறப்பாக நீ பாடிடுவியாங்கிறதுக்காக உட்காந்துருப்பார். இதை பற்றி கந்தர் ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கிறார், தான் அப்படின்னு ஒரு கதை. நான் ரொம்ப அடிக்கடி ஏதாவது கொஞ்சம் பாட்டு பெரிய ஹிட்டாகி ஒரு 10 பேர் பாராட்டினோடனே டல்லுன்னு ஒன்று ஏறும். அப்போ உடனே இந்த தான் அப்படிங்கிற கதையை டக்குன்னு எடுத்து படிப்பேன் நான். என்னன்னா அவ்வளோ ரொம்ப பிரமாதமான ஒரு கதை. அது ஒன்றும் ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. ஒரு கணேசன் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். அவன் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவான், தன்னை பற்றி பெருமையாக பேசுவான். அப்படி நம்மள்ட்டே நிறைய பேர் இருப்பாங்க. அது அந்த மாதிரி எனக்கு நிறைய நடந்துடும். ஒரு தடவை ஒரு நண்பர் திடீர்னு தொலைபேசி பண்ணார் எனக்கு. பண்ணி, சார் உங்கள் பாட்டெலாம் கேட்டேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப அப்படி பவ்யமாக பேச ஆரம்பிப்போம்ல. கேட்டேன், உங்கள் பாட்டெல்லாம் கேட்டேன் சார், நிறைய பாட்டு நான் தொடர்ச்சியாக அவங்க பாட்டெல்லாம் கேட்டுட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னாரு. சந்தோஷம் சார் அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சில செய்திகள் தெரியல, அதை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, ஏதோ சொல்லிக் கொடுக்குறாரு, நம்ம கற்றுக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள், நான் வேணா என்னென்ன மாதிரி புத்தகங்கள் படிக்கணும், நான் என்னை எப்படி தகுதிப்படுத்திக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். இல்லை நீங்கள் அதுக்கெல்லாம் இனிமேல் வாய்ப்பு கிடையாது, ஏன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் அதெல்லாம் தாண்டிட்டீங்க. அதனால் நான் ஒரு 250 பாட்டு எழுதி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு அனுப்புகிறேன், உங்கள் பேரில் நீங்கள் போட்டுக்கங்கன்னார். எனக்கு சார் என்ன சார் இவ்வளோ நல்ல மனிதனாக நீங்கள் இருக்கிறீங்க, உண்மையிலே உங்களை நான் நேராக பார்க்கணுன்னு நினைக்கிறேன், நீங்கள் எழுதின பாட்டை என் பேரில் ஏன் சார் போட சொல்கிறீங்க, உங்கள் பேர்லேயே வரலாம், என் பேரில் தான் வராதே, நல்லா எழுதினா தான் இந்த நாட்டில் மதிப்பு கொடுக்க மாட்டாங்களே, உங்களை மாதிரி எழுதினா தானே வாய்ப்பு கொடுப்பாங்கன்ட்டார். இப்போ இருந்தாலும் பாராட்டுறானா திட்டுறானான்னு எனக்கு ஒன்றும் புரியல. சார் அந்த 250 பாட்டுமே உங்கள் பேர்லேயே வர்றதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி பண்ணுவோமே சார் அப்படின்னா, நீங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்குமா சார் அப்படின்றான். அதனால் இந்த மாதிரி பாராட்டுறவர்கள்ட்டையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த கணேசனும் அதே மாதிரி என்னன்னா, எது வீட்டில் என்ன செஞ்சாலும் பாராட்டிடுவான். எங்கள் அம்மா இன்றைக்கி ஒரு பால் கொழுக்கட்டை வச்சாங்க அப்படின்னா, எங்கள் அம்மா மாதிரி இந்த உலகத்தில் யாருமே பால் கொழுக்கட்டை வைக்க முடியாது தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கக்கூடிய ஒருத்தன். அவனும் ஒரு நண்பர் 2 பேரும் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனை காரிடார்லேருந்து ஒரு சின்ன பெண் அந்த சின்ன பெண்ணு ஒரு பையன் பேசிகிட்டே இருக்கும் பொழுது அந்த சின்ன பையனையும் அந்த பொண்ணுக்குடைய கூட இருக்கிற அவங்க அப்பா அந்த காரிடார்லேருந்து கீழே விழுந்துருவார். இதை பார்ப்பாங்க, டக்குன்னு ஊரெல்லாம் கூடிடும். உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பரபரப்பாக இருக்கும் பொழுது இந்த கூட வந்த கணேசனுக்கெல்லாம் தன்னை பற்றியே பெருமையாக பேசிகிட்டு இருப்பான் இல்லையா, அவன் எஸ்கேப் ஆகி போயிடுவான். இந்த கூட இருக்கிற அந்த அப்பாவி நண்பர் என்ன பண்ணுவார், என்ன இப்படி இருக்கானுங்க இந்த மனிதர்கள், இவ்வளோ நேரம் அவனை பற்றி பெருமையாக பேசிகிட்டு வந்தான், இதெல்லாம் கேட்டோம், ஒரு சின்ன உதவியை அவங்களுக்கு செய்யக்கூடாதா, இவன் பாட்டு விட்டுட்டு ஓடிட்டானே அப்படின்னு சொன்ன உடனே, சரி இவங்களை எப்படியாவது நம்ம ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி பார்த்தா மக்கள் எல்லாருமே ஓடி போயிருப்பான். என்னன்னா, இல்லை பரவாயில்ல உயிரோட தான் இருக்கிறாரு, தூக்கிட்டு போனால் சரியாயிடும் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க எல்லாரும். செத்து போனால் தான் கூட நிற்பாங்க, ஏன்னா செத்தாலும் நிற்க மாட்டானுங்க, அது வேற. எல்லாரும் போன உடனே இவனுக்கு ரொம்ப பதட்டமாகி என்ன செய்யறதுன்னே தெரியாது. உடனே டக்குன்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே கேட்டவங்க என்னன்னா, அவங்க ஏற்கனவே ஒருத்தவங்க உடம்பு முடியாமல் பார்க்க வந்தவங்க இவர் ரொம்ப முடியாமல் இருக்கிறாருன்னு சொல்லி கார்டானிலேருந்து பேசிகிட்டு இருந்தவங்க கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க. இப்போ இவங்களை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. உடனே அந்த மருத்துவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி இங்கே நின்றுனோடனே, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நம்ம பார்த்துலாம், உடனே ஃபஸ்ட் எய்ட் பண்ணிடலாம்,
நீங்கள் உடனடியாக போய் ஒரு 1000 ரூபா மொத்தம் பணத்தை கட்டிட்டு வந்துடுங்க. உடனே சார் பணத்தை நாங்கள் கட்டிடுறோம், நான் யாருன்னே தெரியாது, நான் ரோட்டில் போனவன், நீங்கள் என்னையே 1000 ரூபா கட்ட சொல்கிறீங்களா அப்படின்னா, இல்லை சார் ஹாஸ்பிட்டலுங்கிறது அதுக்கான ரூல்ஸ் இருக்கு இல்லையா, நான் சும்மா மருந்து போட்ட முடியாது இல்லையா அப்படிம்பாரு. என்ன மருத்துவர்கள் இவ்வளோ இறக்கமெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு அவனுக்கு தோணும். மருத்துவர்கள்லாம் இறக்கம் இல்லாமல் தான் இருப்பாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு அவனுக்கு புரியுது. சரி இவனே 1000 ரூபா கட்டுறான். உடனே வந்து இப்படியே பார்த்தோன்னா இது சரியாக பார்க்க மாட்டார் போல இருக்கு, ஏன்னா காசுக்காக பார்க்குறவராக இருக்கிறாரு. உடனே நம்ம தஞ்சாவூர் மெடிக்கல் ஆஸ்பத்திரி இது மெடிக்கல் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையும் பொண்ணையும் சொல்கிறாரு, அம்பா நம்ம அங்கே அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா ஓரளவு அடிபட்டிருக்கும், ரத்தம் விளைஞ்சிருக்கும், ஆனால் என்ன கண்டிஷனில் இருக்கிறாருன்னு தெரியாது இல்லையா. சரி அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தூக்கிட்டு வரும்பொழுது அவர் பெரியவர் சொல்லுவார், எங்கள் பெரிய பையன் வெளியில் இருக்காங்க, நீ அவர்கிட்ட ஃபோன் பண்ணிங்கன்னா அவன் ஏதாவது உதவி செய்வான் அப்படின்னா அவன் ஃபோன் பண்ணுறான். அவன் அதே மாதிரி எல்லாம் நீங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு அழைச்சிட்டு போயிருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரின்னு இப்போ என்னென்னா எல்லாமும் இந்த சம்மந்தப்படாமல் எதிரிலிருந்து சும்மா கிராஸ் பண்ணும்பொழுது பார்த்தா இவர் கூட்டிகிட்டு போய் எல்லாத்துக்கும் ஆஸ்பத்திரிலாம் போய் சேர்க்குறாரு. அங்கே போனோடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அதே மாதிரி தான் நடக்குது. அவர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னால 1000 ரூபா கேட்டான், இப்போ 1000 ரூபா கொடுத்தாலும் பார்க்க மாட்டாங்க மாதிரி இங்கே இருக்குது. அப்புறம் எல்லாம் ஒரு மாதிரியாக எல்லாம் சரிகிரி பண்ணி கொஞ்சம் பார்த்தோன்னா இவனுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் ஆகிடுது. தொடர்ச்சியாக அவங்களுக்காக செய்கிறான். இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தருக்கு உதவி செய்கிறோங்கிறது எவ்வளோ பெரிய பெருமை. நம்ம வந்து இந்த சமூகமே கெட்டு போயிருக்கு. அடிப்பட்ட நேரத்தில் அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்ததில் யாருமே இல்லாமல் நம்ம தானே இவனை காப்பாற்றிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவருக்கு இருக்குது. அப்போ உடனே அந்த மருத்துவர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க, நீங்கள் யாருங்க சார்? நான் யாரும் இல்லை சார், நான் அடிப்படும் போது வந்தேன் அப்படின்னா அவங்க பாராட்டுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இந்த காலத்தில் இப்போயும் இருக்காங்க சார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார், நாங்கள்லாம் நல்லா தான் சார் இருக்கிறோம், உங்களை மாதிரி மருத்துவர் தான் சார் உதவி செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு அந்த இடத்துல 2 திட்டு விட்டுறான். சரி ஓகே, அது வாய்ப்பு கிடைக்கும்போது இப்படி சொல்கிறோம் தானேன்னு சொல்லி அந்த நர்ஸு எல்லாருமே ரொம்ப பாராட்டி அவனை ரொம்ப சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, சார் எல்லாமே ஓகே, ரத்தம் இல்லை, ரத்தம் கொடுக்கணும் சார், உடனடியாக நாங்கள் ரத்தத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியாது, எங்களோட பிளட் பேங்க் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் ஏதாவது கொடுத்தா கூட நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம், ஆனால் ரத்தம் உடனே ஏற்றி ஆகணும் சார், இல்லைன்னா இவருக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு என்னென்னா 8 மணி நேரம் நம்ம இவருக்காகவே உரைச்சிட்டு இருக்கோம், இவருக்காக பண்ணுறோம், இந்த குழந்தைங்க பாவமாக இருக்குது, நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் ரத்தம் கொடுக்குறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனுக்கு ரத்தமே கொடுத்தது இல்லாமல் எவ்வளவோ உதவிகள் செய்யிருக்கான், ரத்தம் கொடுக்கல, இன்னொருத்தருக்கு ரத்தம் கொடுக்குறதும் சந்தோஷம். அந்த தோழர் வந்து நாசகார கும்பலில் கடைசியில் ரத்தம் ஒன்றாய்த்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி முடித்தார் இல்லையா, அதே மாதிரியான உணர்வு அந்த கதையை நான் டக்குன்னு அவர் சொல்லும் பொழுது எனக்கு இந்த கதை ஞாபகம் வந்தது. அவன் உடனே கொடுத்துட்றான். கொடுத்து முடித்த உடனே ரத்தம்லாம் கொடுத்துட்டு வெளியில் வரும்பொழுது இவனுக்கு வந்து இந்த 8-9 மணி நேரமாக இவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவியின் மீது இவர்கள் கூட அக்கறையோடு நம்ம பக்கத்தில் நிற்கிறோங்கிற பெருமிதம் இவனுக்குள்ளே பிரிட்டு எழும்பிகிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியில் வந்தோடனே அப்படியே அந்த கையில் ஊசி கொடுத்துட்டு அப்படி வெளியில் வந்து பார்த்தோன்னே எங்கேயாவது கண்ணாடி இருக்குமான்னு போய் ஒரு கண்ணாடி இல்லைன்னா அவன் முகத்தை பார்க்குறான், அவனுக்கே அது அழகாக இருக்கும். உண்மையிலே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது நம்ம முகம் அழகாக தான் இருக்கும் இல்லையா. அந்த அழகோடு அவன் போகிறான். போனோன்னே அவனுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரே ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு தோணுது. வழக்கமாக ரத்தம் கொடுத்தோன்னு சின்ன களைப்பு வரும் இல்லையா, அதனால என்ன பண்ணுறான், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எத்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் கடையில் போய் ஜூஸ் குடிப்பான். ஜூஸ் கொடுத்தோன்னே அவன் வந்து சொல்லுவான், அந்த கடைக்காரன் அந்த நேரத்தில் வந்து எப்போ திடீர்னு கேட்குறீங்க, இப்போ இல்லையே, நான் இருங்க பையனை அனுப்பிச்சு வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாத்துக்குடி அப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்து எல்லாம் போட்டுக்கிட்டு ஜூஸ் கொடுக்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். 1/2 மணி நேரம் வரைக்கும் அந்த கையில் அப்படியே வச்சுட்டு அந்த ஜூஸ் குடிப்பான். ஜூஸ் குடித்தோன்னா அவனுடைய ஒரு பெரிய புத்துணர்ச்சி வரும். புத்துணர்ச்சி வந்தால் நம்ம வந்து இன்று தான் மனிதனாக நம்ம மாறி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகி, அப்புறம் எவ்வளோப்பா ஜூஸுக்கு அப்படின்னோட 100 ரூபா அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். உடனே 100 ரூபாயை எடுத்து கையில் கொடுக்கும் பொழுது இந்த கை இப்படி மடக்கிருக்கு இல்லையா, அதனால் இந்த ஒரு கையில் எடுக்க முடியாமல் இப்படி எடுப்பான். தம்பி இதை எடு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சார் கையில் என்ன சார் வச்சுக்கணுன்னா கையில் இல்லை இப்படி படிப்பான். அப்போ இந்த ரத்தம் கொடுத்ததுக்கான அந்த சுவடு இருக்கும், அந்த இது ஒட்டியிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்த உடனே அந்த பையன் சொல்லுவான், சார் ரத்தம் கொடுத்தீங்களா அப்படின்னு. ஆமாம் சார், ரத்தம் கொடுத்தவங்கள்ட்டலாம் நாங்கள் காசு வாங்க மாட்டோம் சார் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அந்த 8 மணி நேரம் தனக்குள்ள இருக்கிற மொத்த பெருமிதத்தை விட்டு தான் என்கிற அகங்காரத்தை இழந்து விட்டு அவன் வெளியில் போகிறான்னு அந்த கதையை முடிச்சிருப்பார். இந்த ஒரு கதையை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த ஒரே ஒரு கதை தான் ஒட்டுமொத்தமாக கலை, இலக்கிய, அரசியல், தத்துவம், மெய்யியல் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கிற பொழுது எளிய மனிதன் எப்போதும் ஜெயித்து கொண்டே இருக்கிறான். அந்த எளிய மனிதன் ஜெயிப்பதற்காகத்தான் இந்த இலக்கியங்கள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு பாட்டு ஒன்று கேட்டேங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு புதுசாக ஒரு பாட்டை வந்து சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்கலாம், அல்லது நன்மையே போய் கேட்டு பாருங்கள். கண்ணே பாப்பான்னு சொல்லிட்டு ஒரு படம். எங்கே இருந்து ஒரு கவிதையிலிருந்து ஒரு திரைப்பட பாடல் வேறாக உங்களுக்கு தெரிகிறது என்பதை சொல்வதற்காக சொல்கிறேன். ஒரு 4 காட்சியை கண்ணதாசன் வந்து வரிசைப்படுத்துவார். அந்த 4 காட்சியும் துண்டு துண்டு காட்சிகள். ஆனால் அந்த துண்டு காட்சிக்குள்ளே ஒரு காதலை எப்படி அவர் சொல்கிறாருங்கிறதா ரொம்ப முக்கியமானது. அந்த படம் வந்து கண்ணே பாப்பா.
ஒரு 4 காட்சி. அந்த 4 காட்சியில் இறுதியில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி அவர் முடிச்சிருவார். அந்த 4 காட்சியும் என்னங்கிறத நீங்கள் இப்போ போய் இன்றைக்கி போன உடனே அதான் பார்ப்பீங்க. அந்த பாட்டு வந்து தென்றலில் ஆடை பின்ன, தென்றலில் ஆடை பின்ன, உடனே எடுத்து பார்க்கக்கூடாது நண்பா, வீட்டில் போய் பாருங்க. உடனே அந்த பாட்டை எடுத்து பார்த்து, தென்றலில் ஆடை பின்ன தேனருவி மேனி மின்ன அன்று நான் குற்றாலத்தில் குளித்திருந்தேன், அன்று நான் குற்றாலத்தில் ஆசையாய் குளித்திருந்தேன், அங்கங்கள் நினைத்திருந்தேன், பாராத விழியிரென்று பார்ப்பது போல் அறிந்தேன், அந்த கண்ணை பார்த்த உடனே நாணத்தில் தலை குனிந்தேன் அப்படின்னு வருவது. இந்த நாணத்தில் தலை குனிந்தேன், நாணத்தில் தலை குனிந்தேன்னு ஒரு 3 காட்சி எழுதுவார். அப்புறம் கோயிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன், திடீர்னு திரும்பி பார்த்தா 2 கண்ணு பார்த்துச்சு, நேரத்தை மறந்துட்டேன், நாணத்தில் தலை குனிஞ்சேன் அப்படின்னு அடுத்தது எழுதுவார். அப்புறம் ஒரு வளையல் கடைக்கு போனேன், வளையல் வாங்கினேன், திடீர்னு வந்து யாரோ ஒரு கை எனக்கு போட்டு விடுற மாதிரி தெரிஞ்சது, என்னன்னு பார்த்தேன், அச்சத்தில் தலை குனிந்தேன் அப்படின்னு வந்துடும். இதெல்லாம் வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வந்துட்டு இறுதியில் ஒன்று சொல்வார். குற்றாலத்தில் குளிக்கிற இடத்துலேருந்து பாட்டு ஆரம்பிக்குது, நைட்டு கொண்டு வந்துடுவார் படத்தை. அந்த பாட்டுடைய சுச்சுவேஷனை வந்து ஒரு நல்ல திரைப்பட பாடல்ங்கிறது அந்த பாட்டுக்குள் ஒரு சின்ன திரைக்கதை இருக்குது. அந்த திரைக்கதையை நீங்கள் உணர்ந்து கொண்டால் எல்லா பாடலையும் நீங்கள் ரசிக்க முடியும். நீங்கள் இப்போ ரொம்ப சுமாரான பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த பாட்டையுமே நான் சொல்லக்கூடிய இந்த திரைக்கதை அமைப்போடு உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாசிச்சிங்கன்னா கேட்டிங்கன்னா அது ஒரு புதுசாக தெரியும். இப்படி சொல்லிட்டே வராரா, குற்றாலத்தில் குளித்தாங்க, அதுக்கப்புறம் வளையல் வாங்க போனாங்க, அப்புறம் கோயிலுக்கு போனாங்க, கோயிலில் பூ வாங்கிட்டு கை நிறைய பூ எடுத்துகிட்டு வருவாங்க, காற்றுல அந்த பூ பறக்கும், அந்த பூ போய் ஒருத்தர் காலில் விழுவும், அந்த காலில் விழுந்தோன்னே அந்த காலில் பார்த்து தலை நிமிர்ந்தேன், கண்ணை பார்த்து தலை குனிந்தேன் அப்படின்னு எழுதுவார். இதெல்லாமே ஓகே, இதெல்லாம் கண்ணதாசன் இயல்பாக எழுதுறதான்னு வச்சுக்கோங்களேன். இறுதியில் ஒன்று எழுதுவார், மேகம் மறைத்த நிலா. அந்த வரி பாருங்கள், நல்ல நவீன கவிதை மாதிரி இருக்கும் அது. மேகம் மறைத்த நிலா விளக்கொளி ஏதுமில்லை, மோதும் சிறு ஒளியில் முகத்தில் முகம் இணைத்தேன். எப்படி சொல்கிறாரு, மேகம் மறைத்த நிலா விளக்கொளி ஏதுமில்லை, மோதும் சிறு ஒளியில் முகத்தில் முகம் இணைத்தேன், தேகம் மறந்து விட்டேன், தெய்வத்தில் நான் இணைந்தேன் அப்படின்னு முடிப்பார். தேகம் நான் மறந்தேன், தெய்வத்தில் நான் இணைந்தேன். தெய்வத்தில் நான் இணைந்தேன்ங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தால் வாசிக்கக்கூடிய நுட்பங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய அத்தனையும் அனைவருக்குள்ளேயும் அந்த தெய்வம் இருக்கிறது. அந்த தெய்வத்தை கண்டடைவதற்கு அறிவு துணை செய்யும், புத்தகங்கள் துணை செய்யும். என்குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள், அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்க மக்களை, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. நன்றி, வணக்கம்.